வணக்கம். வேலன் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 8 வீடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 வீடு, மேலே அதுக்கு மேலே 2 ஃப்ளோர்லேயுமே வந்து ஒரு 3 வீடு. இது ஒரு லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கிராண்டாக பண்ணியிருக்காங்க. வெளில அவுட்லுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டாக ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட். கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆல்ரெடி வந்துடுச்சு இந்த ஏரியா. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டோம். இப்போது இது லிஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் அண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த வீடு. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஹால். அதான் லக்ஸுரியஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லும்போது ஒரு வியூவோடு வச்சுருக்காங்க ஹாலை. இது வேணால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜன்னல் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஹாலில் ஆல்ரெடி நம்ம பார்க்குறது எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஒர்க் உள்ள பில்டிங்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% ஒர்க் கூட இல்லை இன்னும். ஹாலில் ஒரு வியூ, ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தோடு வர ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. இங்கேன்னு பார்த்தா ஒரு நல்ல வியூ கிடைக்கிது. ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு வியூ கிடைக்கிது. ஸோ அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வண்டி போகிறதெல்லாம் தெரியும். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மாதவரம் பைபாஸ், பெருங்குளத்தூர் மாதவரம் பைபாஸில் அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற இடம் இது. ஸோ ஹாலில் வந்து ஒயரிங் ஒர்க் பெண்டிங், இந்த பட்டி எல்லாமே பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு காமன் டாய்லெட். அண்டு இங்கே ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் வருது. இது வந்து கபோர்ட் செட்டப். ஸோ அதிலே வந்து அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. இதில் நீங்கள் கபோர்டு வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே ஒரு ஸ்லாபு. அண்ட் தென் இது ஒரு ரூம். இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூம் மாதிரியே ஒரு கபோர்ட் செட்டப், ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நம்ம. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜன்னல். எல்லாமே வந்து நல்ல வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அண்ட் லெட்டின் வந்துடுது. ஸ்டைல் வந்து இந்தியன் ஆர் வெஸ்டர்ன் பேஸ்ட் ஆன் அவர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்லாப் ஒன்று வந்துடுது இந்த ரூமுக்கு. ஸோ அதுவுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரிங். இது மெயினாக சொல்லணும்னா இது டிவிக்காக உள்ள ரூமில் ஒரு டிவி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஸ்லாட்டு. நிறைய இடத்துல இது இப்போது புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிச்சன், நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். ஸோ வென்டிலேஷன் நல்லா இருக்குது கிச்சனில். ஸோ உங்களுக்கு அந்த ஹீட் வந்து நிற்காது. பக்கத்தில் உள்ள வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால கிச்சன் வழியாக வர ஹீட் வந்து நல்லா வெளில போயிடும். ஏன்னா காம்பவுண்டுக்கும் பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கிச்சனில் வர ஹீட் வந்து வெளில போயிடும். ஸோ கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல கீழே கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டெப் மாதிரி வராமல் நல்ல ஸ்லாபுக்கு அடியில் கேஸ் சிலிண்டர் போடுறதுக்கு இது நல்ல ஒரு லக்ஸரியஸான அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதே இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பெரிய வீடு பார்க்குறோம். நம்ம பார்த்தது ஆல்ரெடி வந்து இப்போ பார்க்குறத விட சின்ன வீடு. இது அதை விட கொஞ்சம் பெரிய வீடு. பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரூமுக்கே இது ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் இது. அண்ட் இதோட ஹால் போய் பார்க்கலாம். அப்போது அதை விட இது பெருசுங்க, ரொம்ப பெருசு ஹால். அண்ட் ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி, அதோட செட்டப்,
அது வழியாக வியூ வர மாதிரி. அண்ட் தென் இங்கேருந்து பார்த்தாலே நிறைய ஸ்பேஸ் இருக்குது வீட்டில். ஸோ இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. அண்ட் தென் காமன் டாய்லெட் அண்ட் அட்டாச்சு ஒன், இது வந்து காமன் இது. அண்ட் தென் இது ஒரு ரூம். நம்ம ஏற்கனவே பார்த்த ரூமில் வந்து சைட் பை சைடு 2 ஜன்னல் வச்சுருந்தாங்க. இதில் வந்து ஆல்டர்னேட் சைட்ஸில் 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று. நல்லாயிருக்கு, வீடோட இதுவே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ கிச்சன், நம்ம இது பெரிய வீடு அப்படிங்கிறதுனால இது அதை விட பெரிய கிச்சனாக இருக்குது. ஸோ வித் வந்து கிச்சனுக்கு ஒரு யூஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாத்திரம் காய வைக்கிறது எதுவாக இருந்தாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது இந்த வீடு. அண்டு டேங்க்கு. ஸோ மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். அப்போ இது வந்து 4th ஃப்ளோர். இது ஆமாம் 4th ஃப்ளோர். டேங்க் வந்து ஒரு 12,000 லிட்டர் 6,000 வச்சுருக்காங்க. ஸோ இதில் மெயினாக இந்த பில்டிங்கில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது என்னென்னா, வந்து உங்களுக்கு பைப்லைன்ஸ் எல்லாமே வந்து மாடியிலே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது சின்ன டேமேஜஸ், அது ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா நம்ம வெளியில் போய் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மேலேயே பண்ணலாம். அண்ட் நீங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு சர்வீஸ் ரோடு தெரியுது. அந்த மதுரவாயல் பைபாஸோட சர்வீஸ் ரோடு ரொம்ப கிட்டக்க, நடந்து வர தூரம் தான் அங்கேருந்து. ஸோ நல்ல டெவலப்பிங் ஏரியா, ரொம்ப பீக்கான ஏரியா. ஸோ ஃப்ளோரிங்கும் பண்ணிட்டாங்க. அந்த மழை தண்ணி உள்ளே இறங்காமல், சீலிங்கில் இறங்காமல் இருக்கிறதுக்கு சூப்பர் ஃப்ளோரிங், அந்த டைல்ஸும் போட்டாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஏரியா இது. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து இரும்புலியூர் ஏரியா. ஸோ தாம்பரம் ஜிஎஸ்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வரும், தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து. ஸோ இது ரொம்ப மெயினான ஏரியா அப்படிங்கிறதுனால ப்ரைஸிங் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஏரியாவில் அப்படிங்கிறதே வந்து நான் வந்து ரொம்ப இதுவாக பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடு சுற்றி இருக்கிறவங்களே வந்து இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து 2 வீடு ஆல்ரெடி புக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே மீதி உள்ள 6 வீடு தான் இப்போது பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாம்பரம் நம்ம சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அந்த சர்வீஸ் ரோடு, மதுரவாயல் டு பெருங்குளத்தூர் சர்வீஸ் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த இவ்வளோ க்ளோஸாக ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் இது. அவங்களே வந்து 90% லோன் வரையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க வந்து ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது, எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து உங்களை வந்து டைரெக்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஓனரோடு போயிட்டு பார்த்து நெகோஷியேட் பண்ண வைப்பாங்க. தேங்க்யூ.